மதுரை இந்த பேரை சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது மீனாட்சி அம்மன் கோவில் தான். ஆனா அது வெறும் கோவில் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது ஒரு பிரம்மாண்டமான காதல் காவியம். வாங்க அந்த காவியத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிப்போம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு நகரத்தோட இதயம் ஒரு பெரிய பில்டிங்கா இல்லாம ஒரு காதல் கதையா இருந்தா இப்படி இருக்கும். அதுதான் நம்ம மதுரை. இந்த மீனாட்சி அம்மன் கோவில் வெறும் கல்லால கட்டுன ஒரு கட்டிடம் கிடையாது. இது தலைமுறையா வாழ்ந்துட்டு வர ஒரு தெய்வீக காதலோட அடையாளம். எந்த ஒரு பெரிய காவியத்தை எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு அதிசயமான பிறப்பில இருந்து தான் தொடங்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கதையும். இந்த கோவிலோட ஆன்மாவே ஒரு தேவியோட பிறப்புல தான் இருக்கு. வாங்க அந்த கதைய முதல்ல இருந்து கேட்போம். அவங்களுக்கு பேரு தடாகதை. குழந்தை வரம் வேண்டி பாண்டிய மன்னன் ஒரு பெரிய யாகம் பண்றாரு. அந்த யாகத்தோட புனித நெருப்பிலிருந்து ஒரு தெய்வீக குழந்தையா அவங்க வெளிப்படுறாங்க. அப்பவே ஒரு அசரீரி ஒலிக்குது. இது சாதாரண குழந்தை இல்ல, சாட்சாத் பார்வதி தேவியோட அவதாரம்னு. பாருங்க, அவங்களோட மகத்தாம பயணத்தோட முதல் அத்தியாயம் இங்கதான் தொடங்குது. அவங்களோட வாழ்க்கை முழுக்க விதியால பின்னப்பட்டதுன்னு தான் சொல்லணும். யாக நெருப்புல பிறந்ததுல இருந்து பிற்காலத்துல தன்னோட தெய்வீக கணவரை சந்திக்க போறது வரைக்குமே எல்லாமே முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அந்த விதிப்படியே பாண்டிய தேசத்தோட யாரும் அசைக்க முடியாத ராணியா அவங்க அரியணை ஏறினாங்க. ஆனா தடாகதை வெறும் அரசி மட்டும் கிடையாது. அவங்க ஒரு மாபெரும் போரரசி. அவங்களோட வாழ் செஞ்ச சாகசங்களும் அவங்க பெற்ற வெற்றிகளும் எப்படி தேசத்தையே அதிர வச்சதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ராணியா பதவியேற்ற மீனாட்சி தடுத்து நிறுத்தவே முடியாத ஒரு புயல் மாதிரி மாறினாங்க. அவங்க வாழ் போன திசையெல்லாம் வெற்றிதான். ராஜ்யத்தோட எல்லைகள் விரிஞ்சுக்கிட்டே போச்சு. 3 உலகமுமே அவங்களோட வீரத்தை பார்த்து மிரண்டு போச்சு. அவங்க படையை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு எதிரிகளும் பேசிக்கிட்டாங்க. சரி, இப்போ நாம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். கதையோட இதய பகுதின்னு கூட சொல்லலாம். ஒரு தெய்வீக திருமணம். இந்த மண்ணுலக ராணிக்கும் அவங்களுக்காகவே காத்திருந்த விண்ணுலக நாயகனுக்கும் நடந்த அந்த விதிவசமான சந்திப்பு. இந்த உலகத்தையே ஜெயிச்ச மீனாட்சி இமயமலை பனி சிகரத்துல தன்னோட வாழ்க்கையில வெல்லவே முடியாத ஒரே ஒரு சவால நேருக்கு நேர் சந்திச்சாங்க. அவர்தான் சுந்தரேஸ்வர ரூபத்துல நின்னுட்டு இருந்த சிவபெருமான். அவரை பார்த்த அந்த ஒரு நொடியில அவங்களோட போர்க்குணம் எல்லாம் காத்துல கரைஞ்சு போச்சு. நான் பார்வதியோட அவதாரம்ங்கிற தன்னோட உண்மையான ஸ்வரூபத்தை முழுசா உணர்ந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்தது ஒரு பெரிய காவியம். முதல்ல போர்க்களத்துல ஒரு சவால், அடுத்து அவரை பார்த்த உடனே தன்னோட தெய்வீக சக்தியை உணர்ற ஒரு ஞானோதயம். அப்புறம் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற சுந்தரேஸ்வரர் அவங்க கையை பிடிக்க சம்மதம் கேட்டார். கடைசியா 2 பேரும் மதுரைக்கு திரும்பி வந்து வானமும் பூமியும் ஒன்னு சேர்ந்து கொண்டாடின அந்த பிரம்மாண்டமான திருமணத்துல இணைஞ்சாங்க. அந்த கல்யாணம்தான் இன்னைக்கும் மதுரையோட மிகப்பெரிய அடையாளம். அந்த தெய்வீக காதல் கதை வெறும் கதையா மட்டும் நின்னடல, அது காலத்தால அழிக்க முடியாத ஒரு கல் காவியமா உருவாச்சு. அதுதான் நாம இன்னைக்கு பாக்குற மீனாட்சி அம்மன் கோவில். வாங்க அந்த கோவிலோட ஆச்சரியமான கட்டிடக்கலைக்குள்ள ஒரு பயணம் போலாம். 2500 வருஷத்துக்கும் மேல. சும்மா யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைஞ்சு போயிருக்கு. ஆனா இந்த கோயில் மட்டும் ஒரு நம்பிக்கை மையமா இன்னைக்கும் அப்படியே நிக்குது. காலப்போக்கில பல புனரமைப்புகளை சந்திச்சாலும் இதோட ஆன்மீக சக்தி ஒரு துளி கூட குறையல. 1000 இது வெறும் நம்பர் கிடையாது. அந்த புகழ்பெற்ற ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூணுமே ஒரு தனி சிற்ப காவியம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் எல்லா தூண்களும் ஒரே நேர்கோட்டுல தெரியும். இது திராவிடர் சிற்பக்கலையோட உச்சத்துக்கான ஒரு சாட்சி. இந்த கோவிலோட மண்டபங்கள்லாம் வெறும் ஹால் கிடையாது, ஒவ்வொன்னும் ஒரு கலைப்பெட்டகம். முதல் உள்ள நுழையிற அஷ்டசக்தி மண்டபத்துல அம்மனோட 8 ரூபங்கள் நம்மள வரவேற்கும். அதுக்கப்புறம் மீனாட்சி நாயக்கர் மண்டபம், அப்புறம் நம்மள பிரமிக்க வைக்கிற ஆயிரங்கால் மண்டபம்னு நாம பாக்குற ஒவ்வொரு இடமும் சிற்பக்கலையோட உச்சம்னா என்னன்னு நமக்கு காட்டும். சரி, புராணம் கட்டிடக்கலைன்னு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த கோவில் எப்படி மதுரையோட இதய துடிப்பாவே இருக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பாக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? மதுரை நகரத்தோட அமைப்பே இந்த கோவிலை சுத்தி தான் தாமரப்பூ இதழ் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. கோவில மையவா வச்சு வீதிகள்லாம் வட்ட வட்டமா பிரியுது. அதாவது கோவில் நகரத்துக்குள்ள இல்ல, நகரமே கோவிலோட ஒரு பாகமா இருக்கு. இதுதான் மதுரையோட இதயம். கோடிக்கணக்கான பக்தர்களோட இதயத்திலிருந்து வர வார்த்தை இதுதான். மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் தரிசனம் பண்ணா போதும் மனசுக்கு ஒரு நிம்மதியும் நிறைவும் கிடைக்கும்னு சொல்வாங்க. இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, பல பேரோட வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிற ஒரு அனுபவம். கடைசியா ஒரு கேள்வி. ஒரு கல்லும்
ஒரு ஆன்மாவும் ஒன்னு சேரும்போது ஒரு கதை நிஜமாவே எவ்ளோ காலம் வாழ முடியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சில கதைகளுக்கு முடிவே கிடையாதுங்கிறதுக்கு ஒரு உயிரோட்டமான சாட்சியா இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது.